ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யூடியூப்ல தமிழ் டப்பிங்ல ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் காமெடி படமாக வெளியான தேக் தமாஷா தேக் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவருக்கு கட் அவுட் கட்டும் போது அந்த கட் அவுட் விழுந்து ஒரு சாதாரண மனுஷன் பாத்தீங்கன்னா இறந்துட்டுறாரு. ஆனா அவருடைய இருந்த உடலை வச்சு ஒரு விசித்திரமான ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. அவர் இறந்த அந்த இடமும் அவருடைய மத அடையாளத்தை சுத்தியும் இறுதி சடங்கு யார் நடத்த வேணும், எந்த முறைப்படி நடத்த வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி உண்டாகுது. ஆரம்பத்திலே இது ஒரு சின்ன லோக்கல் இஷ்யூ தானே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா மெதுவா ஒரு மத பிரச்சனையா மாறுது. அரசியல் அப்படின்றதும் உள்ள வர ஆரம்பிக்குது. அரசியல்வாதிகள் தங்களுடைய ஓட் பேங்குக்காக இந்த சம்பவத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அடுத்தடுத்து மத அமைப்புகள், லோக்கல் லீடர்ஸ், போலீஸ், மீடியா எல்லாரும் அவங்கவுங்க பங்குக்கு இதுல எப்படி மில்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இறங்குறாங்க. சோ இந்த மொத்த சினாரியோமே பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் வெப்பனா மாறுது. ஒரு சாதாரண மனிதனுடைய மரணம் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு முழு நகரத்தையும் ஒரு ரிலிஜியஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சர்க்கஸா மாத்துச்சு அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. காந்தி மை ஃபாதர் அப்படின்ற ரீசெண்டா இப்போ தமிழ் டப் பண்ணப்பட்ட ஒரு படத்தை ஃபெரோஸ் அப்பாஸ் கான் தான் டைரக்ட் பண்ணிருப்பாரு. அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அந்த படத்தை நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிருக்கோம், லிங்க் ஐகான்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு ஒரு போல்டான ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து ஒரு சட்டையர் காமெடியா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ரிலிஜியன், பாலிடிக்ஸ், மீடியா எல்லாரும் எப்படி மக்களை வந்து மேனிபுலேட் பண்றாங்க அப்படின்றத ரொம்ப நல்லாவே இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. சமூகத்தில் நடக்கிற அபத்தமான சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த படத்துல ரொம்ப நல்லாவே வந்து ஒரு ஹியூமர் கலந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான டார்க் காமெடி மூமெண்ட்ஸ் எல்லாமே நிறைய இடங்கள்ல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சுயலாபத்துக்காக எந்த மாதிரி இந்த விஷயத்தை வந்து கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்றத ஒரு காமெடி கலந்து சொல்லியிருப்பாங்க. அது பார்க்க நல்லா இருக்கும். படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்து மூலமா ஒரு குறிப்பிட்ட ரிலிஜன் மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணாம ரிலிஜன் அப்படின்ற விஷயத்தையே பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கெயின்காக யூஸ் பண்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் இந்த படத்து மூலமா டெலிவர் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு சட்டையர் டார்க் காமெடி படம் அப்படின்றதுனால இது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸ்கிரீன் பிளேயுமே பாத்தீங்கன்னா அன்இவனா இருக்கும். சில இடங்களில் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாகிங்கா தான் இருக்கு. சில கேரக்டரைசேஷன்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ்டா ஓவர் தி டாப் வச்ச மாதிரி இருக்கும். இந்த படத்துல கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ அப்படின்றது சுத்தமா இருக்காது. பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸோ ரொமான்ஸோ எதுவுமே இருக்காது. இதெல்லாம் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பொலிட்டிக்கல் சட்டையர் காமெடிலாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்கலாம். பட் எனக்கு என்டர்டெயின்மெண்டோட கமர்ஷியல் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை ஸ்கிப் பண்றீங்க. படத்துல அடர்கான இல்ல, இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். தேக் தமாஷா தேக் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.